அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த யமகண்டத்துடைய எப்படி நம்ம மனதில் நிறுத்தலாம்ன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ராகு காலம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எளிதாக புரிஞ்சுக்கலாம். இந்த குளிக்கணும் யமகண்டமாக ஈஸியாக மனதில் நிறுத்திக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ யமகண்டத்தை நிறுத்தணும்னா, அதாவது யமகண்டம் என்பது ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்கு வரும். கருத்தில் கொள்ளுங்க. இவர் யமகண்டன்றவர் குருவின் மகன். கருத்தில் கொள்ளணும். குருவின் மகன் தான் யமகண்டன். அதனால இவருடைய முதல் நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் தான் வரும். குரு நாள். அதனால வியாழக்கிழமை காலை 6லேருந்து 7:30 டைமுக்கு தான் முதல் டைமு. கருத்தில் கொள்ளுங்க. அதுலேருந்து 1.5 மணி நேரம் நம்ம ஒரு கிழமை கூட்டின்னு வந்தீங்கன்னா அதுதான் யமகண்டமாக முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ வியாழனிலிருந்து நம்ம பின்னோக்கி வரணும். இப்போ வியாழன்னா புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி என கிழமைகளை வரிசையாக நீங்கள் பின்னோக்கி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யமகண்டம் எளிதில் மனதில் பதிஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்காக நீங்கள் போய் கேலண்டர்லாம் பார்க்க தேவையில்ல. நீங்களே அந்த கிழமையிலேருந்து கணக்கு போட்டு வாய் மூலியமாகவே இந்த டைம் யமகண்ட நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போனீங்கன்னா அதை நீங்கள் தவிர்த்துடலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா யமகண்டமானது யமனுக்கு முள் போன்ற நேரமாகும். கருத்தில் கொள்ளணும். ஆகையால் சுப காரியங்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.